சற்று முன் பாஜகவிலிருந்து விலகினார் ஏக்நாத் ஷிண்டே. மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பு, பேரதிர்ச்சியில் மோடி. அதாவது ஏக்நாத் ஷிண்டேவை ஓரங்கட்ட வேண்டும் என்று நினைத்ததை அரங்கேற்றும் வகையில் உள்துறையை எதிர்பார்த்த ஏக்நாத் ஷிண்டேவுக்கு டம்மி இலாக்காவை பாஜக ஒதுக்கியுள்ளது. இதனை சிவசேனா மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்தார்கள். அந்த வகையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் மகாயுதி கூட்டணி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைத்தது. முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதல்வர்கள் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகியோர் கடந்த 5ஆம் தேதி பதவியேற்றனர். மீண்டும் ஏக்நாத் ஷிண்டே முதல்வராக தேர்வு செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் அதிக இடங்களை கைப்பற்றிய பாஜக அவருக்கு விட்டுக் கொடுக்கவில்லை. தொடர்ந்து கடந்த 15ஆம் தேதி 39 அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் தற்போது அவர்களுக்கான துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்துறையை, அதாவது சட்டம் ஒழுங்கு மீண்டும் துணை முதல்வராக இருந்த போதும் இதே துறையை கவனித்துக் கொண்டார், கைவசப்படுத்தியும் கொண்டார். மேலும் எரிசக்தி, சட்டம் மற்றும் நீதிமன்றம், பொது நிர்வாகம், தகவல் மற்றும் விளம்பரம் ஆகிய துறைகளை அவரே நிர்வகிக்க உள்ளார். மேலும் துணை முதல்வர்களாக பதவியேற்ற அஜித் பவாருக்கு அவர் ஏற்கனவே வகித்த நிதித்துறை மற்றும் திட்டம், மாநில கலால் துறையும், முதல்வராக இருந்த துணை முதல்வரான ஏக்நாத் ஷிண்டேவுக்கு நகர்ப்புற மேம்பாடு, வீட்டு வசதி மற்றும் பொதுப்பணித்துறை ஆகிய 3 அமைச்சகங்கள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் உள்துறை இலாக்கா தங்கள் வசம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக சிவசேனா கூடி வந்த நிலையில் டம்மி இலாக்காவை ஏக்நாத் ஷிண்டேவுக்கு ஒதுக்கியது கூட்டணிக்குள் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் பாஜகவை சேர்ந்த மற்ற அமைச்சர்களுக்கு வருவாய், நீர்வளங்கள், உயர்நிலை மற்றும் தொழில்நுட்ப கல்வி, நாடாளுமன்ற விவகாரங்கள், வனம், சுற்றுப்புற சூழல், பிற்படுத்தப்பட்டோர் நலன் உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் சிவசேனாவைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு பொது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன், குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவு தொழிற்சாலை மற்றும் சமூக நீதி உள்ளிட்ட துறைகளும், தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர்களுக்கு வேளாண்மை, மருத்துவ கல்வி, உணவு மற்றும் பொது விநியோகம் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, குழந்தைகள் மற்றும் பெண்கள் நல மேம்பாடு உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே தேர்தல் முடிவுகள் வெளியாகி 2 வாரங்களுக்கு பின்னர் முதல்வர் யார் என்பதை அறிவித்தனர். அப்போது பாஜகவுக்கும் ஏக்நாத் ஷிண்டேவுக்கும் இடையே இழுபறி பேச்சுவார்த்தைகளும் நடந்தன. டெல்லி வரை சென்றும் பிரச்சனைகள் ஓயவில்லை. நீண்ட இழுபறிக்கு பின்னர் ஏக்நாத் ஷிண்டேவை சரிகட்டினார்கள். இருந்தாலும் உள்துறையை எதிர்பார்த்த ஷிண்டேவுக்கு மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சி உள்ளது. இதனை அவரது கட்சியினர் மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சிகளும் கடுமையாக விமர்சித்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்த ஏக்நாத் ஷிண்டே இந்த பாஜகவே வேண்டாம், பாஜக கூட்டணியிலிருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிக்கலாம் அல்லது காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைக்கலாம். தனி கட்சி ஆரம்பித்தால் அடுத்து நடக்கும் தேர்தலில் இவர்களை எதிர்த்தே போட்டியிட்டு இவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. அநேகமாக இன்றோ அல்லது நாளையோ அதிகாரப்பூர்வமாக ஏக்நாத் ஷிண்டே பாஜகவிலிருந்து விலகுவார் என்ற தகவல் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது.